சில்வர் பிரைஸ் ஒரே மாசத்துல 56% ஜம்ப் ஆயிருங்க. வேதாந்தா லிமிடெட் ஆல் டைம் ஹைல இருக்கு. 1:5 ஸ்டாக் ஸ்பிளிட் வரப்போதா? இதெல்லாமே கோயின்சிடன்ஸா இல்ல மார்க்கெட்ல நடக்கிற பெரிய ட்ராஜடியா? இந்த வீடியோல வேதாந்தா ஷேர்ஸ் ஏன் ரைஸ் ஆகுது, சில்வர் பிரைஸ் ஏன் இவ்வளோ ஸ்பீடா ஏறுது, இப்போ வேதாந்தாவை பை பண்ண கரெக்ட் டைமா, எல்லாத்தையுமே சிம்பிளா தமிழ்ல ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லா கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் வேதாந்தா லிமிடெட் என்ன கம்பெனி? அவங்க ஒரு லார்ஜ் மெட்டல் அண்ட் மைனிங் கம்பெனி. இந்த கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ற மெயின் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன பார்த்தீங்கன்னா ஜிங்க்கு, சில்வரு, அலுமினியம், காப்பர், ஆயில் அண்ட் கேஸ். இந்தியாவில் மட்டும் இல்லை, குளோபலாக பிஸ்னஸ் பண்ணுற கம்பெனி இது. அதுலேயும் இந்துஸ்தான் ஜிங்க் வேதாந்தாவோட பிக்கஸ்ட் ப்ராஃபிட் மெஷின். இப்போ மெயின் டாபிக் வரலாம். சில்வர் பிரைஸ் ஜனவரி மந்த்தில் மட்டும் சில்வர் பிரைஸ் அப்ராக்சிமேட்டாக 56% இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் குளோபல் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. அதாவது சோலார் பேனல்ஸ், எலக்ட்ரானிக்ஸு, இவி பேட்டரிஸில் சில்வரோட யூசேஜ் இருக்குது. அதனோட ப்ரொடக்ஷன்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆனதுனால சில்வரோட தேவையும் அதிகமாகவே இருக்குது. ரெண்டாவது சப்ளை டைட்டு, அதாவது நியூ சில்வர் ப்ரொடக்ஷன் வந்து ஸ்லோவாக இருக்குங்க. நியூ சில்வர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல ரொம்ப லேகிங் இருக்குது, அதுவும் ஒரு காரணமாக இருக்குது. மூணாவது இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கோல்டு கூடவே சில்வருக்கும் அதிகமான இன்ட்ரெஸ்ட்டை காட்டியிருக்காங்க. இதெல்லாம் சேர்ந்து தான் சில்வர் ப்ரைஸ் ஆல் டைம் ஹைக்கே போயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். வேதாந்தா லிமிடெடுக்கு இந்துஸ்தான் ஜிங்க் ஒரு மேஜர் சப்சிடரி கம்பெனியாக இருக்குது. வேதாந்தா இந்துஸ்தான் ஜிங்கோட பிக்கஸ்ட் ஷேர் ஹோல்டர். இந்துஸ்தான் ஜிங்க் இந்தியாவோட பெரிய சில்வர் ஜெயிண்ட் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இந்துஸ்தான் ஜிங்க் இந்தியாவோட லார்ஜஸ்ட் சில்வர் ப்ரொடியூசர். ஜிங்க்கு கூடவே சில்வரையும் பை ப்ராடக்டாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஒரே இயரில் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டன்ஸ் சில்வரை ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு கம்பெனி. ஸோ சில்வர் ப்ரைஸ் மூவ்மெண்ட் டைரெக்டாக இந்துஸ்தான் ஜிங்க் ஏர்னிங்ஸை அஃபெக்ட் பண்ணும். சில்வர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன நடக்கும்? இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இந்துஸ்தான் ஜிங்க் 1 kg சில்வரை 70,000 ரூபாய்க்கு செல் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போமே. சில்வர் ப்ரைஸ் 56% இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேம் 1 kg சில்வர் 1,09,000 ரூபாய்க்கு செல் பண்ண முடியும். இப்போ ப்ரொடக்ஷன் காஸ்ட் எதுவுமே இன்க்ரீஸ் ஆகலை. அதாவது ஃபேக்ட்ரியோ, லேபரோ, மைனிங் காஸ்ட்டோ எதுவுமே இன்க்ரீஸ் ஆகாமல் டைரெக்டாக நமக்கு ப்ராஃபிட் மட்டுமே 56% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதனோட ரிசல்ட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும். சேம் குவான்டிட்டி சில்வர் ஹையர் ப்ரைஸுக்கு செல் ஆகும். ப்ராஃபிட் மார்ஜின் ஜம்ப் ஆகும். காஸ்ட் சேம் தான், ப்ரைஸ் இன்க்ரீஸ்னால டைரக்ட் ப்ராஃபிட் வரும். கேஷ் ஃப்ளோ ஸ்ட்ராங் ஆகும். அதிகமான கேஷ் வந்து கம்பெனிக்குள்ளே வரும். இதனால டெப்ட் வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். ஹையர் டிவிடெண்ட்டு பே பண்ண முடியும். இதனால வேதாந்தாக்கு எப்படி பெனிஃபிட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்துஸ்தான் ஜிங்கோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக டிவிடெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். வேதாந்தாக்கு இது டைரெக்டாக கேஷ் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதனால வேதாந்தாவோட ஃபினான்ஷியல் பொசிஷன் ஸ்ட்ராங் ஆகும். பேரண்ட் கம்பெனியில் வேல்யூவேஷன் இம்ப்ரூவ் ஆகும். மார்க்கெட் ரியாக்ஷன் ஏன் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே மார்க்கெட்டில் இன்வெஸ்டர்ஸ் என்னென்ன பார்ப்பாங்க அப்படின்னா, ஃப்யூச்சரில் கம்பெனியோட ஏர்னிங் ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. இப்போ சில்வர் ப்ரைஸ் ரேலினால இந்துஸ்தான் ஜிங்கோட ஏர்னிங் ஸ்ட்ராங்காக இருக்குது. வேதாந்தா கன்சாலிடேட்டட் ரிசல்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ லாங் டேர்ம் கேஷ் விசிபிலிட்டி நல்லாவே இருக்குது. அதனால் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ப்ளஸ் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வேதாந்தா ஷேர்ஸை அக்ரெசிவாக பை பண்ணுறாங்க. இப்போ சில்வர் ப்ரைஸ் ஏறுனா இந்துஸ்தான் ஜிங்கோட ப்ராஃபிட்டும் ஏறும். அந்த ப்ராஃபிட் வேதாந்தாக்கு ஃப்ளோ ஆகும். அதனால் மார்க்கெட் வேதாந்தா ஷேர்ஸை ஸ்ட்ராங்காக பை பண்ணுது. இப்போது வேதாந்தா ஷேர் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்ட் டேஸில் ஆல் டைம் ஹையை டச் பண்ணியிருக்குங்க. மார்க்கெட் சென்டிமெண்ட் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்வரோட ரேலி, மெட்டல் செக்டாரோட பூமு, கம்பெனியோட ரீஸ்ட்ரக்சரிங் நியூஸ். அதனால தான் ஸ்டாக் வந்து ஸ்ட்ராங் மொமெண்டமில் இருக்குது. நியூஸில் வர இன்னொரு பிக்கஸ்ட் வேர்டு 1:5 ஸ்டாக் ஸ்பிளிட்டு. சிம்பிளாக சொன்னால், வேதாந்தா ஒரு ஷேர் நம்ம வச்சுருக்கோம்னு வச்சுங்க. இப்போ ஷேர் வந்து 1:5 ஸ்பிளிட்டுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா, ஒரு ஷேருங்கிறது 5 ஷேர் ஆகிடும். அதாவது ஒரு ஷேருக்கு பதிலாக நமக்கு 5 ஷேராக மாறிடும். வேல்யூ அந்த 700 ருபீஸு அப்ராக்சிமேட்டாக 140 ருபீஸ்ன்ற வேல்யூவேஷனுக்கு வந்துடும். பட் ஷேர் கவுண்ட் அதிகமாகும். இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு அஃபோர்டபுள் ஆகிடும், லிக்விடிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ட்ரேடிங் இன்ட்ரெஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்பிளிட் வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. மார்க்கெட்டில் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து 1:5 ரேஞ்சில் இருக்குது. இன்னொரு பெரிய நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வேதாந்தா டிமர்ஜர். வேதாந்தா கம்பெனி 5 செப்பரேட் கம்பெனிஸாக ஸ்பிளிட் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. என்னென்ன கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலுமினியம் பிஸ்னஸ், ஜிங்க்கு, ஆயில் அண்ட் கேஸ் பிஸ்னஸ், பவர் பிஸ்னஸ். இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பிஸ்னஸும் கிளியர் வேல்யூவேஷன் ரிஃப்ளெக்ட் ஆகும்.
அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு லாங் டேர்முக்கு வேல்யூ அன்லாக் ஆகும். இதனால ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஒவ்வொரு செக்டாரும் தனித்தனியாக பிரிச்சிருக்க கம்பெனிஸில் வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதில் நம்ம தனித்தனியாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இன்னுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்க்கெட் இந்த நியூஸ்க்கு ரொம்ப பாசிட்டிவ் ரியாக்ஷன் கொடுத்துருக்கு அப்படின்றத கண்டிப்பாக சொல்ல முடியும். இன்னொரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னன்னா, இப்போ வேதாந்தாவை பை பண்ணலாமா வேண்டாமா? பாசிட்டிவ் சைடை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸ்ட்ராங் சில்வர் ப்ரைஸ் இருக்குது, ஹை டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரி இருக்குது, டிமர்ஜர் கேட்டலிஸ்ட். ரிஸ்க் சைடையும் பார்ப்போம். ஸ்டாக் ஆல்ரெடி ஷார்ப்பாக ரைஸ் ஆகிருக்குது, கமாடிட்டி ப்ரைஸ் வாலட்டிலிட்டி இருக்குது, ஷார்ட் டேர்மில் கரெக்ஷன் வர சான்சஸ் இருக்குது. ஸோ பெஸ்ட் அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ் இன்வெஸ்டர்ஸ் ஃபுல் அமௌண்ட்டையும் ஒன் டைமில் போடாதீங்க. எஸ்ஐபி ஆர் டிப்பில் கன்சிடர் பண்ணலாம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். கன்சிடர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு முறை அனலைஸ் பண்ணிவிட்டு கன்சிடர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. குயிக் சம்மரியாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்வர் ப்ரைஸ் 56% ஜம்ப் ஆகிருக்கு, வேதாந்தா ஆல் டைம் ஹையில் இருக்குது, டிமெர்ஜரும் ஸ்பிளிட் எக்ஸ்பெக்டேஷன்ஸும் அதிகமாகவே இருக்குது, லாங் டேர்மில் பொட்டன்ஷியல் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. பட் மார்க்கெட்டில் ப்ராஃபிட்டும் ரிஸ்க்கும் ரெண்டுமே சேர்ந்து இருக்குது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ஸில் உங்கள் ஒப்பீனியனை சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஒரு பவர்ஃபுல் ஸ்டாக் ஸ்டோரிஸை பார்க்கலாம். ஹாப்பி அண்ட் சேஃப் இன்வெஸ்டிங்.